திருச்சி பெரிய சூரியூரில் ஜல்லிக்கட்டு நடத்த பிரத்யேக விளையாட்டு திடல் அமைக்கப்பட உள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார். திருச்சி சூரியூரில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை காண வந்த அவர், சூரியூரில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த விளையாட்டு திடல் கட்டப்படுவதற்கான அரசாணை விழா கமிட்டியினரிடம் கொடுக்கப்பட்டது. முன்னதாக துணை முதலமைச்சரும் நாம் எடுத்து செல்லும் பொழுது இன்றைக்கு அதற்கான ஒரு அரசாணையை இப்போ வெளியிட்டிருக்கிறார்கள். மிக விரைவாக இன்னும் ஒரு மாத காலத்துக்குள்ளார அடிக்கல் நாட்டப்பட்டு அடுத்த பொங்கல் என்று வரும்பொழுது அந்த நிரந்தரமான கேலரியில் ஏன்னா ஊர் மக்களும் சேர்ந்த இடத்தை எங்களுக்கு தேர்வு செஞ்சு கொடுத்துருக்காங்க. அந்த இடத்தில் அது மிக ஒரு எழுச்சியோடு ஒரு பெருமை தரக்கூடிய அளவுக்கு அது கட்டப்பட்டிருக்கிறது. முன்னதாக ஜல்லிக்கட்டு போட்டியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரின் கொம்பன் காளை வெற்றி பெற்றுள்ளது. வாடிவாசலை விட்டு சீறி பாய்ந்த கொம்பன் சுத்து போட்டு ஒருவரையும் தொழவிடாமல் களமாடி சென்றது. வெற்றி பெற்ற கொம்பன் காளையின் உரிமையாளர் விஜயபாஸ்கருக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பரிசு வழங்கி பாராட்டினார்.